அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோஸ்ல ஒரு இமேஜையோ ஸ்கிரீன்ஷாட்டையோ ஆட் பண்ணும்போது அந்த இமேஜை இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த இமேஜை மட்டும் தனியாக காமிக்கலாம். இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதே இமேஜுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிற இமேஜுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோவில் உங்களோட இமேஜை ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதை பேக்ரவுண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் இதை ஒரு ஓவர்லே மாதிரியும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது, அதுதான் கீ ஃப்ரேமிங். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற டிப்பும் அதுதான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து அப்படியே ஜூம் ஆகிட்டே வந்திருக்கும். அப்புறம் லெஃப்டில் இருந்து ரைட்லேயே மூவ் ஆகுது. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருந்து கேமராவை ஹேண்டில் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. இதை உங்களால் எடிட்டிங்கில் கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே உங்களோட ஃப்ரேமை முடிஞ்ச அளவுக்கு ஒய்டாக எடுக்க பாருங்கள். அப்போ தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மெத்தட் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் பேசிக்கான கான்செப்டை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வீடியோ கிளிப்பு ஸ்டார்டிங்கில் ஜூம் அவுட்ல இருந்து அப்படியே ஜூம் இன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளிப்போட ஸ்டார்டிங்கில் ப்ளே ஹெட்டை வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஜூமில் இருக்கணுமோ அதை இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே எண்டுக்கு வந்துட்டு எண்டில் எந்த அளவுக்கு ஜூமில் இருக்கணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஜூம் அவுட்ல இருந்து அப்படியே ஜூம் இன் ஆகும். இதில் இந்த ஸ்டார்டிங் பொசிஷனையும் எண்டிங் பொசிஷனையும் அப்படியே மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஜூம் இன்ல இருந்து ஜூம் அவுட் ஆகும். இந்த மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல, டாப்ல இருந்து பாட்டம்ல இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்து இந்த ஆப்ஷன் கொஞ்சம் மாறும். அதனால நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கீ ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டிப்பு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான டிப்பு. நம்ம வீடியோவில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரியான நார்மல் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு 3D டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். 3D டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரியான 3D டெக்ஸ்ட்டை எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த 3D டெக்ஸ்ட்டை உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம எப்படி இமேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணோமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் வீடியோவை உங்களோட டைம் லைனில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இந்த பேக்ரவுண்ட் வீடியோவுக்கு காசியன் பிளர் எஃபெக்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இனி சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா 3 மெத்தடையும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகும். அப்படி ஆகக்கூடிய டைமை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது நிறைய இடத்துல பேசாமல் இருந்திருப்போம், நிறைய டேக் எடுத்திருப்போம். இதெல்லாம் கட் பண்ணும்போது அந்த வீடியோவோட ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கட் பண்ணி முடிக்க முடியும். நான் பொதுவாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது வீடியோவோட ஸ்பீடை 200% அதாவது 2x வச்சு கட் பண்ணுவேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்களால் சீக்கிரமாக கட் பண்ணி முடிக்க முடியும். நம்மள பல பேரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஒரு வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எடிட் பண்ண வரைக்கும் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி ப்ரீவியூ பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ரீவியூ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவனுக்கு எப்படிடா இவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் யூடியூப்ல இருக்கக்கூடிய டுட்டோரியலை பார்த்து தான் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்போ அதை நம்ம சேனல் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். அப்படி ஷேர் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.